பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் அதே சிந்து நதி தொடர்பாக பாகிஸ்தானில் வேறு பிரச்சனை தகித்து வருகிறது. அது என்ன என்பதை பார்க்கலாம். பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கே கணிசமான அளவு அந்நிய செலாவணியை செலவிட வேண்டிய நெருக்கடி உள்ளது. இதனால் உணவு தானிய விளைச்சலை அதிகரிப்பதற்காக சிந்து நதியில் புதிதாக 6 கால்வாய்களை உருவாக்கி பஞ்சாப் மாநிலத்தின் தென்பகுதியில் உள்ள வறண்ட நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற திட்டம் உருவானது. இங்குதான் பிரச்சனையும் உருவானது. புதிய கால்வாய்களால் தங்களுக்கு வரவேண்டிய நீர் வராமல் போகும் என்றும் வளமான சிந்து மாநிலம் வறட்சியில் தள்ளப்படும் என்றும் எதிர்ப்புகள் எழுந்தன. பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து சிந்து மாநில மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சிந்து மாநிலத்திற்கு வரும் தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டதால் பயணிகள் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலம் அரசியல், வணிகத்திலிருந்து கிரிக்கெட் அணி வரை ஆதிக்கம் செலுத்துவதாகவும் சிந்து, பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்குவா மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றன. பலுச்சிஸ்தானில் அரசை எதிர்த்து போராட்டங்கள் தொடர்கதையாக உள்ளன. இந்த சூழலில் சிந்து நதியில் கால்வாயை வெட்டும் திட்டம் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் மாறிவிட்டது. கால்வாய் திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக கடந்த 24ஆம் தேதி பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது. ஆனால் இது ஏமாற்றும் செயல் என்றும் அதிகாரப்பூர்வமாக உறுதிமொழி தர வேண்டும் என சிந்து மாநில போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சூழலில்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது புதிய தலைவலியாக வந்து சேர்ந்துள்ளது.